அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். திரைக்கு சென்ற சீமான் பாடல், சீமானுக்கு நன்றி தெரிவித்த படக்குழு, இந்த தகவல் குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லயே ஒரு பாடல் பாட சொல்லி கேட்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக சீமான் அவர்கள் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு கல்லூரி விழாக்கு போயிருந்தாலும் சரி, தேர்தல் பிரச்சாரத்திற்கு போயிருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா, சீமான பாட்டு பாட சொல்லி கேட்கிறதும் சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ட்ரெண்டாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. கடந்த வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போகும்போது, அவருக்கு தோன்ற மாதிரியான பாடல்கள பாடுறதும், அதற்கு அடுத்தபடியாக சில கல்லூரி விழாக்கள்ல கிராமிய பாடல்கள மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு சில பாடல்கள பாடியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் பாடக்கூடிய கிராமிய பாடல்களுக்கு என்று ஒரு தனி ரசிகர்கள் கூட்டமே வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்த மேடைகள்ல சீமான் போனாலே ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்கிற மாரியான நிகழ்வுகள் தான் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக சமீபத்தில வந்த ஒரு யூடியூப் நிகழ்ச்சியில கூட பிளாக் ஷீப் உடைய நிறுவனரான விக்னேஷ்காந்த் கூட பார்த்தீங்கன்னா, அண்ணனுடைய பாடலுக்கு நான் அடிமை, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பாடல பாட சொல்லி கேட்டு ரொம்பவே மனமகிழ்ந்து சீமான் அவர்கள கட்டியும் புடிச்சிருந்தாரு விக்னேஷ்காந்த். இந்த மாதிரி எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களுடைய பாடலுக்கு என்று ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டமே உருவாக ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இந்த வகையில நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அசுரன் படத்துல எள்ளுவய பூக்களைய பாடல்ல இருந்து, அதற்கு அடுத்தபடியாக அந்த படத்திலேயே இருந்த 2 பாடல்களும் பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களுடைய இசையிலயும், சீமான் அவர்களுடைய வரியிலயும் இருந்துச்சு அப்படின்றத வெற்றிமாறன், ஜி.வி. பிரகாஷ் இருவருமே தனியார் நிகழ்ச்சிக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேர்காணல்ல பகிர்ந்திருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து சீமான் அவர்கள நெறையவே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது, வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த பாடல அண்ணன் பாடி கேட்ட பிறகு, இத படத்துல வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் ஜி.வி. பிரகாஷும் இருவருமே சீமான் அவர்களுடைய அலுவலகத்திற்கு சென்று இந்த ஒரு பாடல் வரிகளையும், இந்த பாடல் எந்த மாதிரியான மெட்டுல பாடணும் அப்படின்றத சீமான் அவர்கள் தான் எங்களுக்கு சொல்லியும் குடுத்தாரு அப்படின்றத வெற்றிமாறனே பகிர்ந்திருந்தாரு. இதற்கடுத்து சீமான் எப்படா படத்துல பாடுவாரு அப்படின்ற கேள்விய கூட நெறைய மக்கள் பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் முதலாக சீமான் பாடிய "வட்ட வட்ட பாறையிலே" அப்படின்ற ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா, தற்போது சூப்பர் சிங்கர்ல ரொம்பவே பிரபலமாக இருந்த ஒரு ஜோடி தான் செந்தில், ராஜலட்சுமி. இதுல செந்தில் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாடல திரையில தற்போது பாடி, அது மட்டும் இல்லாம சீமான் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிரெடிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இந்த பாடல் நேற்றைய தினம் YouTubeல வைரலாக மாறியிருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், சீமான் பாடிய பல பாடல்கள்ல உங்களுக்கு பிடித்தமான பாடல் எது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.